அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நானுமே இப்படி பேசி நீங்களும் கேட்டு இனிமே தொடர்ச்சியாக இப்படியான காணொளிகளை நம்ம பார்க்கலாங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 3ஆம் ஆண்டுல இப்ப அடி எடுத்து வச்சிருக்கு. அவங்க சாதிச்சது என்ன, எங்க சறுக்குனாங்க, சரி அதெல்லாம் கடந்து அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, விரிவாக இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக நம்ம திறனாய்வு பண்ணலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன சாதித்தது தாவேகா? திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் 3ஆவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்குங்க. ஒரு விழாவாகவே இதை முன்னெடுத்திருந்தாங்க. அதாவது தங்களுடைய 5 கொள்கை தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் மலர் மரியாதை செலுத்தினாரு. அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகத்தோடவே திரு விஜய் வெளிப்பட்டாரு. இங்கேயும் தன்னுடைய உரை திமுகவுக்கு மாற்று, திமுகவை எதிர்க்கக்கூடிய முதன்மை கட்சியே எங்களுடைய தாவேகா தான் அப்படின்னா பேசியிருந்தாரு. எத்தனை என்ஜின்கள் வந்தாலும் நாங்க தான் டாப் என்ஜின் அப்படின்லாம் முழங்கி இருந்தாரு. தேர்தலுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அது இந்த உரையிலையும் தெரிஞ்சிருந்தது. சரி, இந்த 2 ஆண்டு பயணத்துல அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறத சில விஷயங்களை பார்க்கலாம். முக்கியமாக பார்த்து பழகிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. அரசியல் களத்தில் சிலருக்கு அதே பார்த்து புளிச்சு போச்சுங்க, அதே தானா அப்படின்லாம் இருந்துட்டு இருந்த நேரத்தில் குறிப்பாக சென்சி இன்றைய தலைமுறையினர், முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள், அடுத்த தேர்தலை வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லோருக்குமே புதுசா இருக்கணும், எங்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. அதை பூர்த்தி செய்யற மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுல புதிதாக ஒரு பார்ட்டி உருவானது. அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களிலும் தங்களுடைய அறிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது தாவேகா. அறிக்கை வாயிலாக ஒரு தொடர்புல இருந்துட்டு இருந்தாங்க. மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, புதிய விமான நிலையம் பரந்தூர், அங்க அது கொண்டு வரத அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவங்க தொடர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நேரத்துல நேரடியாகவே மக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை திரு விஜய் தெரியப்படுத்தியிருந்தாரு. இதெல்லாம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. அப்புறம் எஸ்ஐஆர், அதுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்புறம் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள், இதுல திரு விஜய் அவரும் போராட்டத்துல பங்கெடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினரும் தொடர்ந்து சில போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இவை எல்லாவற்றையுமே ஒரு பாசிட்டிவாக அவங்களும் முன் வைக்கிறாங்க. சரி, அதே நேரத்துல அவங்க என்ன சறுக்குனாங்க? தாவேகா சறுக்கியது என்ன? தொடர்ந்து நாங்க களத்துல இருக்கோம், இப்ப எங்களுக்கு ஒரு சின்னமும் கிடைச்சிருச்சு, பொது சின்னமே கிடைச்சிருக்கு, விசில் சின்னம் 234 தொகுதிகளுக்கும். இது எல்லாவற்றையுமே பாசிட்டிவா தாவேகாவினர் பார்க்குறாங்க. திரு விஜயும் இப்போ உற்சாகமாகவே எல்லாவற்றிலுமே வெளியில பேசுறாரு. இதெல்லாம் பாசிட்டிவாக சொன்னாலும் கூட, சாதிச்சதாக சொன்னாலும் கூட, சறுக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமா சொன்னோம்னா, அவரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கூட பல முக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய, உழுக்கக்கூடிய விஷயங்கள்ல அதெல்லாம் தன்னுடைய பிரசன்ஸை காமிச்சாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஆகட்டும், மாணவி அனிதா அவர்கள் அவங்களுடைய மரணம் ஆகட்டும், இப்படி பல இடங்கள்லையும் அவர் இங்க ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் ஆகட்டும், அதுல ஒரு சின்ன கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு வந்ததே தெரியாத மாதிரி தன்னுடைய பிரசன்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு திரு விஜய். ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியா தொடங்கின பிறகு அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில இருந்தே அரசியல், பனையூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வீட்டில இருந்து அவர் தொடக்கத்துல வெளியிலேயே வரல. இது ஒரு முக்கியமான விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க தொடங்கினாரு. தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படின்னு பட்டியலிட்டாங்க. சனிக்கிழமையான மக்கள் சந்திப்பு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுலேயும் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் உழுக்குனது கரூர் அந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவம். ஏதுமறியாத 41 பொதுமக்கள், அவங்க குழந்தைகள் உட்பட அவங்க
அதுல இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியிட்ட காணொளியும் சினிமாத்தனமாக இருந்தது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவங்கள ரொம்ப நாட்கள் கழித்து அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவர் சந்திச்சதும் விமர்சிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அது விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை. திரு விஜயும் ஆஜராகி பேசிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அதுல நாங்களும் இப்படி ஒரு இன்னமும் பாதுகாப்பாக ஒரு கூட்டத்தை நாங்களும் முன்னெடுப்போம் அப்படின்னு எந்த இடத்திலும் மருந்துக்கு கூட அவங்க சொல்லல. இது ஒரு விமர்சனமாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட்டணி இது ரொம்பவே முக்கியமானது. தொடக்கத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவை எல்லாவற்றையுமே ஒரு பாசிட்டிவாகவும் எல்லோரும் பார்த்தாங்க. ஆனாலும் முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கூட்டணிக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு தாவேகா கிட்ட ரொம்பவே இருந்தது. ஆனாலும் அதை சாத்தியமாக்கல. இவங்க அந்த இடத்துல தவற விட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி அமையுங்கிற மாதிரி, அதிமுக தாவேகா கூட்டணி அமையுங்கிற மாதிரி பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதுலயும் பெருசா சக்சஸ் ஆகல. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இப்ப காங்கிரஸ் கட்சி அது சம்பந்தமாகவும் கூட்டணி அமையுமா அமையாதா, அது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம், ஒரு கேம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல நிறைய சறுக்கி இருக்காங்க. இப்ப இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களெல்லாம் உதாரணம் காமிச்சு பேசியிருக்காரு. தன்னுடைய வழிகாட்டல்கள்ல 1967 1977 அப்படிங்கிற ரெண்டையுமே அவர் மாற்றம் இந்த 2026 அப்படின்னு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அதை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்போ பார்த்தோம்னா சில விஷயங்கள் நினைவூட்டணும். 1949 புதுசா திமுக உருவாகுது. 57 அவங்க 15 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. அந்த 15மே பொது சின்னம் கிடைக்கல, தனித்தனி சின்னம். அப்படி இருந்தும் அதுல வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் 1962 1550 உயருது. அதுலேயும் ஒரு அற்புதமான வெற்றியை அண்ணாதுரை அவர்கள் சாத்தியமாக்குனாரு. ஆனா அப்போ ஒரு வேதனையான விஷயம், அண்ணா அவர்கள் அந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாரு. காஞ்சிபுரத்துல 1967 தேர்தல் வரப்ப இந்த முறை அண்ணா ஒரு போட்டி போடல, மக்களவை தொகுதியில நிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களுடைய டீம் சூப்பரா போட்டி போறாங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட், அதாவது கூட்டணியை வலிமையா அமைச்சாரு. காங்கிரஸ்க்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு அந்த கூட்டணியை முன்னெடுத்தாரு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுதந்திரா கட்சி, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவருடைய கட்சி. அந்த நேரத்துல ரெண்டுமே எதிரெதிராக இருக்கக்கூடிய பார்ட்டி எப்படி உங்க கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டப்ப அப்ப அண்ணா ஒண்ணு சொன்னாரு, நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு திருடன் பூந்துட்டான், அப்ப அந்த தடி எடுத்து அடிக்க மாட்டான், இந்த தடி எடுத்து அடிக்க மாட்டான்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் களவாடிட்டு போயிடுவான். எந்த தடியோ முதல்ல அவனை அடிச்சு விரட்டணும், அதுதான் என் முன்னாடி இருந்தது. அதனால தான் காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்காக நான் 2 பேரையுமே ஒரே அந்த மொழி போராட்டத்துல ஒரு பக்கம் வலதுசாரி இயக்கம், இன்னொரு பக்கம் இடதுசாரி இயக்கம், ரெண்டையும் அழகா தன்னுடைய கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்தாரு அண்ணாதுரை அவர்கள். அதுதான் 1967 முதல் முறையாக ஒரு தேசிய கட்சியுடைய ஆட்சியை மாநிலத்துக்குள்ளார இழுத்து பூட்டு போட்டினது. இன்று வரை தேசிய கட்சிகளால, காங்கிரஸ் ஆகட்டும் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவாகட்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல. அதுக்கு அப்பவே லாக் போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இப்படி கூட்டணியை அழகா சாத்தியமாக்குனாரு. ஆனா இவை எல்லாமே திரு விஜய் இப்ப சரியா அதை சக்சஸ் பண்ணல. அது எல்லாமே ஒரு பெரிய சறுக்கலாகவும் பார்க்கப்படுதுங்க. விஜய்க்கு காத்திருக்கும் சவால்கள். பேரறிஞர் அண்ணா 1967 வெற்றி பெறுவதற்கு முந்தைய அந்த 3 ஆண்டுகள் அவர் எப்படி 2 ஆண்டுகளை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1965 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மொழிப்போர் பயங்கரமா வெடிச்சது. இப்ப சமீபத்துல வெளியான பராசக்தி திரைப்படத்துல கூட நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த மொழி போராட்டம் எப்படி ஒட்டுமொத்தமான இந்தியாவிலேயே அதிர்வலைகளை ஏற்படுத்தினது, எத்தனை பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க, அதெல்லாம் இன்னைக்கும் அந்த வரலாறுலாம் படித்தோம்னா பயங்கரமா இருக்குங்க. உண்மையிலேயே மொழிக்காக உலகத்திலேயே இப்படி ஒரு போராட்டம் செய்தது தமிழ்நாடு தான். இப்படியான போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழ்நாடு அப்படின்னு கூட பெயர் சூட்டப்பட்டது. அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பெயரை சூட்டினாரு. அந்த மொழி போராட்டத்துல திமுகவினரும் அவங்களுடைய மாணவர்களும் நிறைய அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. திமுகவுடைய வெற்றிக்கு அந்த மொழி போராட்டம் அதை அழகா பயன்படுத்திக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா. அடுத்து 2வதாக பார்த்தோம்னா அந்த நேரத்துல நிறைய அளவுல
மக்கள் வறுமை, பசி, இது பஞ்சம் இதெல்லாமே இருந்தது. அதை தீர்க்கிறதுக்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு அந்த முழக்கத்தை முன்னெடுத்தாரு. நிச்சயமா 1 படி அரிசியாவது நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்படியான அவருடைய அந்த முழக்கங்கள் அந்த பட்டி தொட்டி எங்கும் ஒரு இடம் விடாம சந்து சந்தா எல்லா இடத்துலையும் பரப்புரை செஞ்சாங்க. அண்ணாவும் பண்ணாரு, அவருடைய டீமும் பண்ணாங்க. சூறாவளி பரப்புரைகள் இது எல்லாமே சேர்ந்து 1967 அண்ணாவை முதல் முறையாக முதலமைச்சராக ஆக்குனது. அடுத்து 1977 எடுத்துப்போமே, திரு எம்ஜிஆர் அவரு முதல் முறையாக இங்க முதலமைச்சராகவும் ஆனாரு. அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல பார்த்தோம்னா அவரு பொருளாளராக திமுகவுடைய வெற்றிக்கு முன்னாடி இருந்தாரு. பொருளாளராக இருந்து இங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கணக்குகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லி, அதுக்கப்புறம் இங்க கட்சி நடவடிக்கை எடுத்தது. அப்போதைய தலைமை பொறுப்புல இருந்த பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி, அவரு 2 பேரும் நண்பர்கள். அப்புறம் நடவடிக்கை எடுத்து எம்ஜிஆர் அவர்கள் தனியாக அக்டோபர் 17 1972 தனி கட்சியை தொடங்கினாரு. பின்னாடி பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நேரத்துல எமர்ஜென்சி 1976 எமர்ஜென்சி அந்த மிசா சட்டத்தினால இங்க திமுக ஆட்சி கலைக்கப்படுது. பயங்கரமான ஒரு இது, நிறைய ஒடுக்குமுறைகளை திமுக சந்திக்கிறாங்க. அந்த நேரத்துல மிசாவை ஆதரிக்கிறாரு திரு எம்ஜிஆர். அப்புறம் மக்களவை தேர்தலில் அகில இந்திய அளவுல தேர்தல் அறிவிக்கிறாங்க. அப்போதைய பிரதமர் மறைந்த திருமதி இந்திரா காந்தி. அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு, இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கட்சியோடு கூட்டணி வைக்கிறாரு எம்ஜிஆருங்க. இங்க ஜனதா பார்ட்டி அவங்கெல்லாம் தனியா அவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய விங்க கட்டுறாங்க, திமுக தனியா போட்டி போடுறாங்க. அந்த மக்களவை தேர்தலில் நாடு முழுக்கவே இந்திரா காந்தி அவர்கள் மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கூட்டணி பார்த்தோம்னா அந்த இடத்துல வெற்றி வாகை சூடுகிறது. தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தலையும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுதுங்க. அவரும் தேசிய கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பெரிய லாக் போட்டதுல முக்கியமானவரா இருக்காரு எம்ஜிஆர். அந்த நேரத்துல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுது. இப்ப பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸோடு நோ கூட்டணி அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சிடுறாரு. அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்தாரு. என்னன்னா திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அப்படின்னு. அப்ப குடியரசுத் தலைவரையே சந்தித்து அந்த ஊழல் பட்டியலை கொண்டு போய் சமர்ப்பிச்சாரு. அதோடு நிக்காம பட்டி தொட்டி எங்கும் ஊழல் ஆட்சி, ஊழல் செஞ்சிட்டாங்க திமுகவினர் அப்படின்னு அந்த பரப்புரையை முன் வச்சாங்க. நான் அப்பொழுக்கற்றவன், அவங்க ஒரு மோசமான சக்தி, நான் தூய்மையான ஒரு சக்தி அப்படின்னு அதை முன்னெடுத்தாரு அந்த பரப்புரையை. தேர்தல் நெருங்குற நேரத்துல அந்த சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விஷயத்தையும் கையில் எடுத்து எம்ஜிஆர் அவருடைய பரப்புரை திமுகவை தோற்கடிச்சது 1977. ஸோ இந்த இரண்டிலையுமே முக்கியமான விஷயம் 67, 77 சரியான விஷயத்த அப்ப மக்களுடைய மனநிலையை படிச்சு அந்த மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக அந்த அப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய அதிகாரத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு நாள் விடாம, ஒரு நொடி கூட விடாம ஆளுங்கட்சிக்கு எதிராக நேரடியாக களத்துல இறங்கி பரப்புரையை செஞ்சாங்க. அண்ணாதுரை அவர்களாகட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர்களாகட்டும். இப்ப இது முக்கியமான சவால் இப்ப இருக்கக்கூடிய திரு விஜய்க்கு. அவர் இன்னும் 1.5 மாதங்கள் 2 மாதம் தான் இருக்கு தேர்தல் நெருங்க. ஒரு நாள் கூட உறங்காம களத்துல இறங்கி தீவிரமாக மக்களை சந்திக்கணும். இப்ப அடுத்த வாரத்துல சுற்றுப்பயணம் மறுபடியும் தொடங்குது, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. கரூர் போல, ஏன்னா எல்லோருடைய கவனமும் சரியா அந்த கூட்டம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த விதமான துயர சம்பவங்களும் அரங்கேறி விடாம மிக பாதுகாப்போட அதே நேரத்துல சக்சஸா அந்த கூட்டத்தையும் நடத்தி காட்டணும். பரப்புரை கூட்டங்களை தொடர்ந்து மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடணும். இன்னொரு பக்கம் இப்பவும் நிறைய முக்கியமான கட்சிகள் இருக்கு, அவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு தோதாக பேசி ஒரு வலிமையான கூட்டணியை முன்னெடுக்கணும். 1977
4 முனை போட்டி இருந்தது. அதே போலதான் இப்பவும் களம் 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. அதுல தன்னுடைய கூட்டணியை வலிமையாக்கிக்கணும். தாவேகா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாக்காளர் இருக்காரு. முதலமைச்சரே கூட தூக்கத்துல எழுந்து கேட்டா விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படின்லாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் திரு விஜய் பேசினாரு. பேச்சு ஓகே, ரசிக்கலாம். அதை கடந்து ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலிருந்தோ வாக்குகள் பெறணும் அப்படின்னா அந்த வாக்குகள் இதர வாக்குகள் வேறொரு கூட்டணிக்கு போகாம வெற்றி வாக்குகளாக மாற்றணும்னா ஒரு வலிமையான கூட்டணியும் அவசியம். அதுலயும் அவங்க கவனம் செலுத்தணும். அப்புறம் இப்ப அதிமுக அவங்களையும் அவங்க அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்க தாவேகா. அதனால பதில் அட்டாக்கு அதிமுகவும் மிக கடுமையாகவே கரூர் சம்பவத்துல இப்படிலாம் ஒருத்தர் வீட்டுக்கே பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சி சந்திச்ச தலைவரை நாங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு கடுமையாக அதிமுகவும் அட்டாக் பண்ண தொடங்கிருச்சு. தொடர்ந்து இப்ப அதிமுகவுடைய தலைவர்கள் டிவிகேவை அட்டாக் பண்றாங்க. இந்த இடத்துல 2வது பெரிய கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியையும் டிவிகே அட்டாக் பண்றதால, டிவிகேவை அவங்க ஏடிஎம்கேவை அட்டாக் பண்றதால ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். 2 ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி 2ஐயும் எதிர்க்கிறோம். ஸோ அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு எதிரான வாக்குகள் நமக்கு விழும் அப்படின்னு கணக்கு போடலாம். அதை வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்னா சென்ட்ரல்ல ஆளுகின்ற பாஜக இன்னமும் அந்த விமர்சனங்கள் இருக்கு. பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறது இல்லை, பாஜகங்கிற பேரை கூட சொல்றது இல்லை அப்படின்னு விமர்சிக்கப்படுது. சென்ட்ரல் ஆளுகின்ற கட்சி இங்க மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி இரண்டும் மக்களுக்கு எதிராக இருக்கு. மாற்றத்தை நான் கொடுக்க போறேன் என்கிற வகையில திரு விஜயுடைய பரப்புரைகள் இருக்கணும். இரண்டையும் இறங்கி அடிக்கிறப்ப அது ஒரு மாற்றமாக மக்களால் பார்க்கப்படும் அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். இதுக்கப்புறம் மிக முக்கியமான சவாலே வேட்பாளர்கள் தேர்வு. திமுக அதிமுக 2 மிக முக்கியமான கட்சிகளை எதிர்கொள்ள சரியான வேட்பாளர்கள் தேர்வு இருக்கணும். முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சியில இருப்பது ஒரு பலம்தான். இருந்தாலும் கூடுதல் கவனமும் தேர்வுல இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து நம்ம காணொலிகள்ல விரிவாக பதிவு செய்யலாம். மக்களுடைய நம்பிக்கையை யாரால பெற முடியுமோ அவர்களால் மட்டுமே மாற்றத்தை கொடுக்க முடியும். பதவிங்கிறது தோல்ல போட்டிருக்கிற துண்டு மாதிரி, கொள்கை அப்படிங்கிறது இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய வேட்டி மாதிரி. துண்டு கீழே விழுந்தா பிரச்சனை இல்லை, ஆனா வேட்டி அவிழ்ந்து விடக்கூடாது அப்படின்னு அன்றைக்கே சொன்னாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ பதவிக்காக நாற்காலிக்காக நம்முடைய பயணம் அப்படின்னு பார்க்காம கொள்கைக்காக மக்களுக்கு உண்மையான மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் பயணத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்கள மக்கள் என்றைக்கும் கைவிட்டதில்லை. மற்றபடி இதே போன்ற தகவல்கள் எல்லாவற்றையுமே பெறணும், செய்திகளை பெறணும் அப்படின்னா நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யுங்க. எல்லோரிடமும் கொண்டு போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் இந்த களத்துல இறங்கியிருக்கேன். நிச்சயமாக நீங்க கைவிட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. மனமார்ந்த நன்றிகள். அன்பால் அனைவரும் ஒருங்கிணைந்திருப்போம்.